அங்க கோபாலபுரம் சமயக்கட்டுல இருந்து ஒரு சத்தம். என்ன தெரியுமில்ல? திருமுருகனுங்காத்திக்கு 2 முருகனாரோச பாசல் ஜீங் சக் ஜீங் சக் ஜீங் சக். நம்ம தோசைமாறனுக்கு ஆசை வந்துருச்சு. தோசை மாறா உமக்கு ஆசை வரலாம். இனி நீ எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் கருகிய திராவிட தோசை கருகியதுதான். பல்வேறு நீர் மேலாண்மை திட்டங்களை ஏற்படுத்தி நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தை நிலைபெறச் செய்த எங்கள் தாத்தன் ஐயா காமராசரை தோற்கடித்துவிட்டு திருடர்களின் கூடாரமான திமுகவை இம்மண்ணிலே காலூன்று வைத்தது யார் குற்றம்? அயோத்திதாச பண்டிதரை அறிந்து கொள்ளாமல் இந்த திமுக தான் சாதிகள் ஒழிப்புக்கு பாடுபட்டது என்று நம்பியது யார் குற்றம்? தமிழாய்ந்த தமிழன் ஏட்டி பன்னீர்செல்வத்தை மூடி மறைத்து அனைத்திற்கும் காரணம் ஈவேரா மட்டும்தான் என்று கூறி வரும் இந்த திராவிட புள்ளிகளின் புழுகு மூட்டைகளை நம்பியது யார் குற்றம்? இந்தியை எதிர்த்து தமிழை காக்க உயிரை இறந்த பெருமக்கள் சென்னை நடராஜன், கும்பகோணம் தாளமுத்து, சிவகங்கை ராஜேந்திரன், மயிலாடுதுறை சாரங்கபாணி போன்றோரையோ, தீக்குளித்து இறந்த பலரையோ, குண்டடிபட்டு மாண்ட மாணவர்களையோ இளைஞர்களையோ நாம் நெஞ்சில் சுமந்து நின்று போற்றாது மொழிப்போர் தியாகிகளின் தியாகத்தை எல்லாம் கபலீகரம் செய்து ஆட்சியை கைப்பற்றிய இந்த திராவிட கையவர்களை நம்பியது யார் குற்றம்? நம்மை சாதிகளின் அடிப்படையில் பிரித்து நம்மிடையே ஆதிக்கம் செலுத்தி பிழைப்பு நடத்தி வரும் இந்த பார்ப்பனியத்தின் குற்றமா? இல்லை, பார்ப்பனியத்திடமிருந்து தமிழர்களை காக்க வந்த ரட்சகர்கள் நாங்கள் தான் என்று நஞ்சை நெஞ்சில் வைத்து சூது பல செய்து கபட நாடகங்களை அரங்கேற்றி நம்மை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ய துடிக்கும் இந்த திராவிட திருவாளர்களின் குற்றமா? ஈழத்தில் எம் இனத்தை அழித்தொழித்த காங்கிரசின் குற்றமா அல்லது அதை வேடிக்கை பார்த்த நம் குற்றமா? நம்மை மதங்களின் அடிப்படையில் பிரித்து RSS சித்தாந்தத்தை இங்கே வேரூன்ற வைத்து நம்மை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ய துடிக்கும் இந்த பிஜேபியின் குற்றமா? இல்லை, எம் இன சொந்தங்களே, இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொள்ளாமல் சாதிகளாலும் மத போதைகளாலும் பிரிந்து கிடக்கும் நம் குற்றமா? எம் இன சொந்தங்களே, என் தாத்தன்மார்களே, என் பெரியப்பன் சித்தப்பன்மார்களே, என் மாமன் மச்சான்மார்களே, அண்ணன்மார்களே, இந்த கயவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொள்ளாமல் இவர்களுக்கு வாக்கு செலுத்தி செலுத்தி ஆட்சியில் அமர வைத்து விட்டு அடிமை நிலையில் உழல்வதுதான் பெருமை என கருதி கொண்டு திரிகிறோமே. இது நம் குற்றமே, நம் குற்றமே, இது நம் இனத்தின் குற்றமே. உலகில் ஒடுக்கப்பட்ட இனங்கள் 2 இருந்தன. ஒன்று யூத இனம், மற்றொன்று தமிழினம். இன்று யூத இனம் விழிப்புற்று எழுந்து உலகை தன் கைக்குள் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நம் இனமோ உலகம் முழுவதும் சிதறி நாடற்ற அகதிகளாகி அலைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்றால் இம்மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மான தமிழனும் விவசாயி சின்னத்திற்கு தான் வாக்களிக்க வேண்டும். அதிமுக திமுக காரர்களே, உங்கள் கட்சிக்கு வாக்களிப்பவர்கள் வாக்காளர்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கும் ஒவ்வொருவரும் புரட்சியாளர்கள். நீ எங்க மேல எவ்வளவு வேணாலும் வழக்க போடு, கைது செய்ய, உன்னால திராவிடமே திராவிடமே, எம் தமிழர் மண்ணில் திருட்டுத்தனமாய் நுழைந்த திராவிடமே, எம்மான தமிழினத்தின் வரலாற்றை தோண்ட தோண்ட உன் ஈன திராவிட மாயை மாண்டு கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. கீழடி அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த காலத்துல ஏமாத்துற மாதிரியே
இப்ப எங்க கிட்ட வந்துகிட்டு, தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலிலே தூக்கி போட்டாலும் உங்களுக்கு பயன்படும் கட்டுமரமாகத்தான் நான் மிதப்பேன். நீங்கள் என்னை காலிலே தூக்கி போட்டு மிதித்தாலும் உங்களுக்கு பயன்படும் செருப்பாகத்தான் நான் இருப்பேன்னு சொல்லி இனி எங்ககிட்ட வந்து முக்கி முக்கி பேசி வண்டி ஓட்ட முடியாது ராஜா. முடிஞ்சு உங்க திராவிட ஆட்டம் இதோட முடிஞ்சு. இன்னும் எங்க கிட்ட வந்து முக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அங்கிட்டு ஓரமா போய் முக்குப்பான்றுவான். கீழடியில் சிவப்பு நிற மண்ணில் கருப்பு சாயம் கலந்து செய்யப்பட்டிருந்த பானைகளை கண்டதும் அதுவும் திராவிடத்தின் நிறம்தான் என்று கூற நம்ம தோசைமாறனுக்கு ஆசை வந்துருச்சு. தோசைமாறா தோசைமாறா, உமக்கு ஆசை வரலாம். இனி நீ எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் கருகிய திராவிட தோசை கருகியதுதான். இனி திரும்ப எடுக்கவே முடியாது ராஜா. ஓசி சோத்துக்கு 1.5 மணி நேரம் கோபால ஒரு வாசல்ல காத்து கிடக்குற உனக்கே இவ்வளவு அதுப்பு இருந்துச்சுன்னா, உழுது விளைய வச்சு கதிரறுத்து களஞ்சியம் சேர்த்து இவ்வுலகிற்கே உணவளித்த பெருமை மிக்க தமிழினத்தில் பிறந்த எங்களுக்கு எவ்வளவு திமிரும் தனாவட்டும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு தமிழர்களுக்கு ஆதரவாக போராடுவது போல் நாடகமாடி திராவிடத்துக்கு சொம்பு தூக்க வந்திருக்கிறார் ஐயா திருமுருகன் காந்தி. அவர் கீழடி தமிழர் நாகரிகத்தை திராவிடர் நாகரிகம் என்று சொல்லுகிறார். மேலும் திராவிடம் என்பது கலைச்சொல் என்கிறார். திருமுருகன் காந்தி அவர்களே, திராவிடம் என்பது கலைச்சொல் என்று கூறுகிறீர்களே, அது என்ன கலை? பரதக்கலையா, நாட்டிய கலையா, இசைக்கலையா, ஓவியக்கலையா, ஆயக்கலைகள் 64 ஒன்றா? என்ன ஜிங்சா 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 இந்த ஜால்ரா கலைதானே. நம்ம ஐயா திருமுருகன் காந்தி இங்க ஜிங்சா ஜிங்சா ஜிங்சக்குங்க. அங்க கோபாலபுரம் சமயக்கட்டுல இருந்து ஒரு சத்தம் என்ன தெரியுமில்ல? திருமுருகன் காந்திக்கு 2 முருகனார் பாசல் ஜிங்சா ஜிங்சா ஜிங்சா. கேவலம். இப்படி சாப்பிடுறதுக்கு தெருவார்கள் பிச்சை எடுத்து தின்றலாம் ஐயா. வரலாறு வசைபாடுவதற்கு முன் வந்த திசை நோக்கி ஓடிவிடுங்கள். சாதிகளற்று மதங்களற்று எழுத்தறிவில் உயர்ந்து நின்றது நம் தமிழின சமூகம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்ட நிலையில் தமிழர்களுக்கு நாங்கள் தான் கோவணம் கட்ட கற்றுக் கொடுத்தோம் என்று கூறி வந்த ஈன திராவிட கூடாரங்கள் மான தமிழனிடத்தில் மண்டியிடும் காலம் நெருங்கிவிட்டது. உலகிலேயே முதலாக கல்லணையை கட்டி இவ்வுலகிற்கே பொறியியல் திறனை பறைசாற்றிய எங்கள் முப்பாட்டன் கரிகாலனுக்கு இல்லாத பெருமை தெற்காசியா முழுவதும் கட்டியாண்டு இவ்வுலகமே இன்றளவும் வியந்து பார்க்கும் அளவிற்கு தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டிய எங்கள் முப்பாட்டன் அருண்மொழி சோழனுக்கு இல்லாத பெருமை, அவன் மகன் நரசேந்திர சோழனுக்கு இல்லாத பெருமை. இந்த பெருமை மிக்க ஜனநாயக நாட்டிலே 3 பொண்டாட்டி 300 வப்பாட்டி கட்டி வாழ்ந்த இந்த திராவிட திருவாளர்களுக்குத்தான் இருக்கிறது என்று சொன்னால் 1728ஆம் ஆண்டிலே பிறந்து பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவதை தடுக்க செய்து தன் வழக்காலில் குண்டடிபட்டதை தாங்கி நின்று மன்னிப்பு கேட்டால் உயிர் மிஞ்சும் என்று ஆங்கிலேயன் கூறியும் மன்னிப்பு கேட்காமல் தன்மானத்தை விடாமல் பீரங்கி குண்டுகளை தன் நெஞ்சில் சுமந்து வீரமரணம் அடைந்த எங்கள் பாட்டன் வீர அழகமுத்துக்கோனுக்கு இல்லாத பெருமை 1751ஆம் ஆண்டிலே வெள்ளையனே வெளியேறு என்று வீர முழக்கமிட்ட எங்கள் பாட்டன் பூலித்தேவனுக்கு இல்லாத பெருமை. மொழிகள் பலகற்று போர் பயிற்சிகளில் சிறந்து விளங்கி தன் கணவரை கொன்ற
சகோதரர்களுக்கு இல்லாத பெருமை, உலகிலேயே முதல் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய எங்கள் பாட்டன் வீர சுந்தரலிங்கத்திற்கு இல்லாத பெருமை, குயிலிக்கு இல்லாத பெருமை இந்த திராவிடர்களுக்குத்தான் இருக்கிறது என்று சொன்னால், இனியும் எங்களை ஏமாற்ற நினைத்தால் நினைப்பதற்கு நிஜமில்லாமல் போய்விடும். மதிகட்டவர்களே, மரணிப்பதற்குள் ஓடிவிடுங்கள். எம் தமிழினமே, வேறருந்த மரமும் தன் வரலாற்றை மறந்த இனமும் மீளெழுச்சி கொள்ள முடியாது. நம் இனம் மீண்டெழுந்து கொண்டிருக்கிறது. நம் எதிரிகளான பார்ப்பனிய சித்தாந்தவாதிகளும் நம்மை ஏமாற்றிய திராவிட கைவர்களும் நம் கண்முன்னே அடையாளம் காணப்பட்டு விட்டார்கள். சாதியை ஒதுக்கி தள்ளு, சாதித்திட வந்து நில்லு, மதத்தை மதியால் வெள்ளு, தமிழாய் இணைந்து நில்லு. தமிழன் யார் என்று இவ்வுலகிற்கே எடுத்து சொல்லு. தமிழின உரிமை தடுக்கும் எவனையும் எதிர்த்து நின்று வெல்லு. தூங்கும் புள்ளியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம். தீங்குறு பகைவரை இவனின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். இந்த விக்கிரவாண்டி தொகுதியை தமிழகத்திலே தலை சிறந்த தொகுதியாக மாற்ற, இந்த தமிழ் மாநிலத்தை உலகத்தின் சொர்க்கமாக மாற்ற, இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருந்தே நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் என் அன்பார்ந்த சித்தப்பா கு கந்தசாமி அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் வாக்களித்து தொடங்குவோம். தமிழனாய் மீண்டும் தலை நிமிர்வோம், தன் மானத்தோடு மீண்டும் உயிர் பெறுவோம். எவன் எதிர்த்தாலும் யமனே மறித்தாலும் அஞ்சாமல் அணிதிரள்வோம். தமிழராய் ஒன்றிணைவோம், நம் வரலாற்றை மீட்டெடுக்க. நாம் தமிழராய் ஒன்றிணைவோம், தமிழன் யார் என்று இவ்வுலகிற்கு காட்ட. வாக்களிப்போம் விவசாயி, வெள்ளப்போரான் விவசாயி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.